ரீசெண்டா ரிலீஸ் தட் விச் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமையை கிரன்ச்சிரோல ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க தமிழ் டப்டோட. இந்த அனிமை எப்படி இருக்கு, நீங்க பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிவ்யூவா ஒரு போட போறோம். சரியா? இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு மேற்கொண்டு அனிமே அப்டேட்ஸ், அனிமே நியூஸ், அனிமே எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஓவரா பேசாம வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாமா? இந்த அனிமே வந்து ஒரு ஜாப்பனீஸ் அனிமைலாம் கிடையாது. இது வந்து ஒரு சைனீஸ் அனிமே. சைனீஸ் நாவல் இருந்து அந்த அனிமையை எடுத்திருக்காங்க. சரியா? இந்த அனிமே வந்து இப்போ ஜப்பான்லேருந்து 1000 அனிமே வந்தாலும் சைனீஸ்லேருந்து ஒரு அனிமே வந்தாலும் நச்சுன்னு தான் தராங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அனிமேஷன்லாம் நான் டெஃபரெண்ட்டாக சொல்லுவேன், ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அனிமேஷன்லாம் ரொம்பவுமே நல்லா போட்டிருந்தாங்க. அனிமே விஎஃப்எக்ஸ் இது மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா போட்டு அனிமேஷன் ஸ்டைல் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஆர்ட் ஸ்டைலுமே நல்லாவே இருந்துச்சு. ஆனால் அனிமேஷனில் வந்து குவாலிட்டியாக இருந்தாலும் சில இடங்கள்ல 3D யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த இடங்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே போர் அடிக்கிற மாதிரி இருந்திருக்குமே தவிர, மற்ற இடத்துல எல்லாமே அனிமேஷன் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. சில இடங்கள்ல 3Dயுமே யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது ஓப்பனாகவே தெரியும். ஓகேவா? இது தாண்டி பார்த்தீங்கன்னா அனிமேஷன்லாம் எந்த குறையுமே இல்லாமல் தான் அனிமே வச்சிருந்திருப்பாங்க. சைனீஸ் அனிமேனாலே அதானே பெஸ்ட்டாகவே அனிமேஷன் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பவுஸ்ங்கிறது ஃபேண்டசி அனிமேவா, ரொமான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போகும் அது மாதிரி நினைச்சான் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபேண்டசிங்கிறது இருக்கும் தான். ஆனால் ஓவரால் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு ஸ்டோரி. எப்படின்னா இப்போ வந்து ஒரு அனிமையான டீமன்ஸ், எதிரிகள் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி அந்த வேர்ல்டில் வந்து இந்த டீமன் டெவில்ஸ் அது மாதிரிலாம் கிடையாது. அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விச் அப்படின்றாங்க. இந்த விச் அப்படின்னா கிடையாது, இந்த சூனியக்காரங்க அந்த மாதிரி சொல்கிறாங்களே, அங்கே தான் விச் அப்படின்னா அந்த மாதிரி தான் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரி விச்சஸ்லாம் எல்லாமே கெட்டவங்கலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருந்திருப்பாங்க. இதை தாண்டி எப்படி ஸ்டோரி போக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனால் நான் பார்த்த வரையிலும் அனிமே உண்மையாலுமே பெட்டராக இருந்துச்சு, ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த அனிமே வந்து தமிழ் டப்பிங்லுமே இருக்கு. கிரன்ச்சிரோல தான் பண்ணாங்க. சரி, தமிழ் டப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ் டப் வந்து உண்மையாலுமே நல்லாவே இருக்கு. ஆனால் தமிழ் டப் வந்து சில இடத்துல கொஞ்சம் மைனஸ் அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா எல்லாமே கேரக்டர்ஸுடைய வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் இதில் மெயினாக இவன் ப்ராட்டாகனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். யாருன்னா பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கேரக்டருடைய வாய்ஸ் இவனை தான் ஒரு மெயின் ஃபோக்கஸாக வச்சு அனிமேல கிட்டத்தட்ட கொண்டு போவாங்க. அந்த கேரக்டருடைய வாய்ஸை நான் போட்டு காமிக்கிறேன். இது வந்து எனக்கு ஸ்டார்டிங்லாம் பார்க்கும்போது அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு சமயம் அந்த அந்த எபிசோடுக்குள்ளேயே கொஞ்சம் டீப்பாக அந்த கேரக்டரை பற்றி காமிக்கும் போது அந்த வாய்ஸ் எல்லாமே ரொம்பவுமே சூட்டாக இருந்துச்சு. அந்த வாய்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு அந்த அதை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆவீங்க அந்த வாய்ஸில். அதனால என்னதான் இருந்தாலும் இது ஒரு பெட்டரான வாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து இதே போலயே ஒருத்தர் ஸ்லேவ் இருப்பாரு பாரோ அப்படின்னு. அவருக்கு வந்து கொஞ்சம் வயசானவருங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியே வாய்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. அது கூட சூட்டாக இருந்திருக்கும். அது கூட நல்லாவே இருந்துச்சு. அதுவுமே பெரிய மைனஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலா இதுல அடுத்து ஏதாவது டைலாக மாத்திரம் ஸ்டோரி ஏரியா மாத்தி வச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் பெருசா எதுவுமே இல்லை. அப்படியே அந்த டிரான்ஸ்லேட்டுங்கிறத பக்காவா பண்ணியிருந்திருக்காங்க. இந்த இடத்துலாம் தமிழ் டைலாக் அந்த மாதிரி மாத்திரமோ அதெல்லாம் புரியுற மாதிரி டப்பிங் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஆனா அனிமேன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல போகும்போது கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும், புரியாத மாதிரி தான் கதை போகும். ஆனா கொஞ்சம் தூரம் அனிமே கொஞ்சம் பாத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலா அனிமையில் அடிக்ட் ஆயிடுவீங்க. அடுத்த எபிசோட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் கண்டிப்பா சொல்லுவேன், அனிமே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மிஸ் பண்ணாதீங்க. வாரத்துல ஒரு எபிசோட் வெயிட் பண்ணி பார்த்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பா பாருங்க. ஏன்னா அனிமே உண்மையிலுமே நல்லாவே இருந்துச்சு. தமிழ் டப்பிங்ல பார்த்தா சில இடங்கள்ல வந்து டைலாக்ஸ் மாத்துறாங்க அப்படின்னா அது பெருசா அந்த ஸ்டோரிக்கு பாதிப்புங்கிறது இருக்காது. ஆனாலுமே இப்போ வந்து பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. இதுல வந்து எப்படின்னா டோட்டலா அதுல இருக்கவங்கலாம் இளவரசர் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஆனா அதுல வந்து வேற மாதிரி, அது இங்கிலீஷ் டப்லயோ ஜாப்பனீஸ்லயோ வேற மாதிரி இருக்கும். அதை வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேட்டு சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா அதனால பெரிய மாற்றம் ஸ்டோரியில இருந்திருக்காது. அது உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து அனிமேட் ஸ்கிரிப்ட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ்லாம் அனிமேல் நல்லாவே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. அதுவும் மெயினான இடங்கள் எல்லாம் ரொம்பவுமே நம்மளுக்கு கூஸ்பம் தர மாதிரியான டைலாக்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. அதனால அந்த இடத்துலலாம் நல்லா எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணியிருந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். தமிழ் டப்பிங்ல வந்து சில கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலும் ஆனாலுமே போக போக ரொம்பவுமே அந்த வாய்ஸ்லாம் நீங்க அடாப்ட் ஆயிடுவீங்க. அடாப்ட் ஆகிறதுக்கு ஈஸியாவே இருக்கு. அதனால தமிழ் டப்பிங்ல பெருசா மைனஸ் மாதிரிலாம் சொல்ல முடியாது. நானுமே பார்த்தேன் தமிழ் டப்பிங்ல வந்து எந்த இடத்துலலாம் நல்லா குவாலிட்டியா பண்ணுமோ வாய்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியாவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லாவே இருந்திருக்கு. மியூசிக் அது எல்லாமே நல்லாவே பக்காவா பேலன்ஸா கொடுத்துருக்காங்க. அதனால அதெல்லாம் நம்மளால குறை சொல்லவே முடியாது. இந்த அனிமே வந்து நீங்க ஒரிஜினல் லாங்குவேஜ்ல தான் பார்க்கணும், இங்கிலீஷ்ல பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. தமிழ் டப்பிங்ல பாருங்க. அதுலயுமே நல்லா எஃபர்ட்ஸ் போட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க. போக போக அடுத்தடுத்த எபிசோட்லாம் வரும்போது அனிமே எந்த ரேஞ்சுக்கு போகுது அப்படின்னு தெரியல. ஓவரால் இந்த அனிமையை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு நல்ல அனிமே. இப்போ வரலாம் அந்த அனிமையோடைய ஸ்டோரிங்க எப்படி போகும்னா, அனிமையில வந்து ஒரு வில்லன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த அனிமையில வந்து இந்த விச்சர்ஸ் அவங்க எல்லாம் தான் இருக்காங்க. அவங்கள பேஸ் பண்ணி ஏதாவது
அடுத்து இந்த மாதிரி அட்வென்ச்சரு இதுல ஒரு கேரக்டர் இருக்கான். அவன் வந்து இந்த இளவரசன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் தான் மெயின் ஃபோக்கஸா இதுவரையும் எடுத்துட்டு போனாங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்த அனிமேல வந்து அந்த கேரக்டரை வச்சு ஒரு அட்வென்ச்சர் போற மாதிரி இந்த மாதிரி தான் அனிமையுடைய ஸ்டோரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதை பத்தி நம்மளுக்கு அதிகமா தெரியல. இதை பத்தி அனிமையோடைய அந்த வேர்ல்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எபிசோடு போகும். ஆனாலுமே இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து ஒரு சமயம் பார்க்கும்போது இந்த அனிமேவெல்லாம் பார்க்கும்போது பெசர்க்கு ஃபீல் கொடுக்குது. சில இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு டார்க்கான அனிமேவா கொண்டு போவாங்க போல அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா கிரிஃபித் இருப்பான்ல அந்த மாதிரி கூட அந்த அனிமேல ஒரு கேரக்டர் இருக்கான். அந்த கேரக்டர்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அதெல்லாம் என்னென்ன கேரக்டர் அதெல்லாம் நம்ம போக போக அனிமேல பார்க்கலாம். இன்னும் ஒண்ணு அனிமேல வந்து 12 எபிசோடு அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டா முடிச்சிடாம ஒரு 24 எபிசோடு கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய அனிமே வந்து அந்த காலத்துல நல்லா தானே இருக்கும். அதனால இந்த அனிமே நீங்க பார்க்கலாமா வேணாம் அப்படின்னா டெஃபினட்டா பாருங்க. சரி ஓகேவா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதை மாதிரி இந்த அனிமே வந்து நம்ம தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாமா அப்படிங்கிறது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வேணும் அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க, ஓகேவா? அதில் இந்த அனிமையை வந்து தமிழ் டப்ல நம்ம முடிஞ்சா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அது எல்லாமே நீங்க சொல்றதுல தான் இருக்கு.